சின்னத்திரை நடிகை சித்ரா மரண வழக்குல திடீர் திருப்ப முனி ஏற்பட்டிருக்கு. அவருடைய கணவர் ஹேம்நாத் விடுதலை செய்யப்பட்டிருப்பதால இந்த வழக்குல மேலும் மர்மம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. சின்னத்திரை நடிகை சித்ரா மரண வழக்குல அவருடைய கணவர் ஹேம்நாத்துக்கு எந்தவித தொடர்பும் இல்லை அப்படின்னு திருவள்ளூர் மகளிர் நீதிமன்றம் அவரை விடுதலை செய்து உத்தரவிட்டுள்ளது. சின்னத்திரையில் பிரபலமான நடிகையாக வலம் வந்து கொண்டிருந்தவர் சித்ரா. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற தொடர்ல முல்லை அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடித்து தனக்கென ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்கியவர் சித்ரா. நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் பணியாற்றிய இவர் விஜே சித்ரா அப்படின்னு தான் எல்லாராலையும் அறியப்பட்டாங்க. சின்னத்திரை உலகில் பரபரப்பாக இயங்கி வந்த சித்ரா நசரத்பேட்டை அருகே இருக்கக்கூடிய ஸ்டுடியோவில் தொடர்ந்து படப்பிடி கலந்து கொண்டிருந்ததால அதற்கு அருகிலேயே விடுதி ஒன்றில் தனது கணவர் ஹேம்நாத்தோட தங்கி இருந்தாங்க. இந்த நிலையில தான் கடந்த 2020 டிசம்பர் மாதம் அவர் தற்கொலை செய்யப்பட்ட நிலையில விடுதியில சடலமாக மீட்கப்பட்டார். தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா அப்படிங்கிற கோணத்துல காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணையை தொடங்கி இருந்தாங்க. சித்ராவினுடைய கன்னத்துல நகை கீறல்கள் இருந்ததால அவருடைய மரணத்துல சந்தேகம் இருப்பதாகவும் மரணத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் காவல் நிலையத்துல நடிகை சித்ராவினுடைய தந்தை காமராஜ் புகார் அளிச்சிருந்தாரு. இது தொடர்பாக பல்வேறு தரப்பிலும் விசாரணை நடைபெற்றது. இந்த வழக்கு திருவள்ளூர் மகளிர் நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருந்தது. இதற்கிடையே தான் வழக்கை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்துக்கு மாத்தணும் அப்படின்னும் வழக்கு விசாரணையை விரைந்து முடிக்கணும் அப்படின்னும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சித்ராவினுடைய தந்தை காமராஜ் மனு தாக்கல் செய்திருந்தார். கிட்டத்தட்ட 67 பேரிடம் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டியிருப்பதால சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்துக்கு மாற்ற முடியாது அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருந்தது. அதோட வழக்கு விசாரணையை 6 மாத காலத்துக்குள் முடிக்குமாறு திருவள்ளூர் மகளிர் நீதிமன்றத்துக்கும் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு திருவள்ளூர் மகளிர் நீதிமன்றத்தில் இன்னைக்கு நடந்தது. இந்த நிலையில திருவள்ளூர் மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் நடிகை சித்ராவினுடைய மரண வழக்கு தீர்ப்பு இன்னைக்கு சொல்லப்பட்டது. சித்ராவினுடைய மரண வழக்குல மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில சித்ராவின் மரணத்திற்கும் அவரது கணவர் ஹேம்நாத்துக்கும் எந்தவித தொடர்பும் இல்ல அப்படின்னு சொல்லி ஹேம்நாத்தை விடுதலை செய்து திருவள்ளூர் மாவட்ட மகளிர் நீதிமன்ற நீதிபதி ரேவதி உத்தரவிட்டிருக்காங்க. இந்த வழக்குல அவருடைய கணவர் ஹேம்நாத் உட்பட 7 பேரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அப்ப நடிகை சித்ராவினுடையது உண்மையாகவே தற்கொலை தானா அல்லது இந்த கொலையில மேலும் வேறு யாருக்கும் சம்பந்தம் இருக்கிறதா அது தொடர்பான மர்ம முடிச்சு இன்னும் அவிழாமலே இருப்பது பெரும் சந்தேகத்தை கிளப்பியிருக்கு.